கிச்சன்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ரேக்கு, ட்ரே ஹோல்டர்னு எல்லாமே வுட் மெட்டீரியல் தாங்க. இப்ப மழை காலம் வேற, அந்த சில்னஸுக்கே எல்லாம் ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிருது. 2-3 நாளா கண்டினியூஸா நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. பால்கனியையும் தாண்டி வீட்டுக்குள்ளேயே கூட வெயில் வருதுங்க. சோ இந்த ட்ரே, ரேக் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சிட போறேன். இது கூடவே பாட்டில்ல போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி சமையலுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாம் கூட கை வச்சு எடுக்கிறதுனால ஈரமாயிருக்கும். அது அப்படியே விட்டோம்னா கண்டிப்பா வண்டு வந்துரும். சோ அதையுமே எதெல்லாம் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்து ஒரு பெரிய பிளேட்ல கொட்டி வெயில்ல காய வச்சிருக்கேன். இன்னைக்குன்னு இல்லங்க, இந்த மழை காலம் வந்தாலே போதும், இந்த மாதிரி வெயில் வர நேரத்துல எல்லாம் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்து வச்சிருவேன். காலையிலேயே மிஷின்ல துணி போட்டிருந்தேன், கையோட அதையும் கொண்டு போய் டெரஸ்ல போட்டு வந்துட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு 2 மணி நேரம் காஞ்சா போதும், நல்லா காஞ்சிரும். எங்க வீட்டுல எல்லாம் அம்மா இட்லி பொடி பண்ணும்போது கொஞ்சமா சீரகம் சேர்த்து பண்ணுவாங்க. சோ நல்லா வாசனையாவும் இருக்கும், டைஜஸ்டிங் ப்ராப்ளமும் வராது. அப்பெல்லாம் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இப்ப ஆஃப்டர் மேரேஜ் நான் தான் சமைக்கிறேன்றதுனால அது சுத்தமாவே மறந்துட்டேன். இப்ப என்னமோ சடனா சாப்பிடணும்னு தோணுச்சு. சோ சீரகம் சேர்த்து கொஞ்சமாவும், எள்ளு சேர்த்து கொஞ்சமாவும் தனித்தனியா வறுத்து வச்சிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ பிடிக்குமான்னு தெரியல. சாப்பிட்டாங்கன்னா இதையே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம்.